அத்தை வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க மாமா. வாங்க வணக்கம். உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? சரி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. உட்காருங்க. என்ன மாமா சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். கார்த்திக் இந்த வீட்டுக்கு மருமகனாக போறான், சந்தோஷம். அவனை பாத்துக்க கண்மணி இருக்கா? கண்மணி மட்டும் இல்ல, நம்ம பாண்டியன் பொண்ணு ராசாத்தியே இந்த வீட்டு மருமக தான். அப்புறம் என்ன? ஓ, நீதான் ராசாத்தியாமா? ஆமா, நீங்களும் பாண்டியனும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சின்ன வயசுல கபடி ஆடினதெல்லாம் பாத்திருக்கேன். அதெல்லாம் அப்பங்க. இப்பதான் எல்லாமே மாறி போச்சே. எங்க பசங்க 2 பேருமே கபடி பிளேயர்ஸ் தான். இன்னும் அதை காப்பாத்திட்டு வர்றீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டுக்கு போனாலே நம்ம ஊர் ஞாபகம் தான். என்ன பண்ண, வேற வழி இல்லாம அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சு. ஆமா, அவன் சிங்கப்பூர்ல தான் கடையா கிடக்குறான். எப்பவாவது இந்த மாதிரி அத்திப்புத்த மாதிரி ஊருக்கு வரான். கண்மணி கல்யாணத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவனுக்கு அங்க வேலை. இப்ப இவன் வந்த நேரம் கார்த்திக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியே மச்சானுக்கு பொண்ணை காமிச்சிட்டு அதே சாக்கா வச்சு நாங்களும் பொண்ணை பாத்துடலான்னு வந்தோம். அதுக்கு என்ன, நல்லா பாருங்க. ஐயோ, புனிதாவை கூப்பிட போறாங்க. மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. எதுக்கும் மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன பண்றதுன்னு கேப்போமா? கண்மணி, எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, போய் புனிதாவை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. சொல்லு ராசாத்தி. மாமா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க புனிதாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. இத பாரு, நான் அவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ இன்னும் கண்ணுல படல. இப்ப நான் அவங்க கிட்ட என்ன மாமா பதில் சொல்றது? புனிதா வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். என்ன பண்றது மாமா? எனக்கு பதட்டமா இருக்கு. ஏய், நீ ஏதாவது சொல்லி சமாளி, சரியா? அதுக்குள்ள புனிதாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். அது வரைக்கும் நீ ஏதாவது சொல்லு, சரியா? சரி மாமா. புனிதா, நாமளும் இவளை தேடிட்டே இருக்கோம். இவ எங்க போயிருப்பா? இங்கேயும் காணோம். எப்படியோங்க, திரும்பவும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஆயிட்டோம். இதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ரைஸ் மில்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. பசங்க தான் இப்பெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்மணி? அத்தை, புனிதாவை காணோம் அத்தை. என்ன கண்மணி சொல்ற? நான் இத வந்துறேன். சரி. எல்லாம் கூடி வந்துருச்சுன்னா வர முகூர்த்தத்திலே முடிச்சிடணுங்க. ஆமாமா. கண்மணி, என்ன கண்மணி சொல்ற? எங்க போனா? தெரியல அத்தை. நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா புனிதா எங்கேயுமே இல்ல. சொல்லாம அப்படி எங்க போயிருப்பா? நீ மாடிக்கு போய் பாத்தியா? ஐயோ, மேல போய் பாரு. பார்க்கல அத்தை. போ பாரு. பார்த்து வர. இந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அத்தை, என்னடி? புனிதாவை நீங்க எங்க தேடினாலும் அவ கிடைக்க மாட்டா. ஏன்? நான் தான் அத்தை புனிதாவை அவளோட ஃப்ரெண்டு திவ்யா பர்த்டே பாட்டுக்கு அனுப்பிவிட்டேன். என்னது? அத கோவப்படாதீங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க விட மாட்டீங்க. அதான் நான் அனுப்பிவிட்டேன். இங்கேயும் இல்லையே. இரு பார்க்கலாம். ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை யார் இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமான வேலை பண்ண சொன்னது? புனிதா தான் உங்ககிட்ட கேட்டா விட மாட்டீங்கன்னு சொன்னா. அதனால போயிட்டு வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா இவங்க இப்படி திடீர்னு வந்து நிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அத்தை. பொண்ணனா என் பொண்ணு விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா நீ திரும்ப திரும்ப அதே வேலையே பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன போச்சு? நான் தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க அத்தை. ஒண்ணு நான் அப்புறம் வச்சுக்கிறேன்.
இப்ப நான் அவங்க முன்னாடி போய் நின்னு என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. எங்க போயிருப்பா? கீழே போய் பார்க்கலாம். இங்கேயும் காணும். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. கல்யாணம்னு ஒரு நல்ல காரியம் பண்றப்போ அதுக்கு இடைஞ்சல அது கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ல. அப்படி தப்பான எண்ணம் எனக்கு இல்ல அத்தை. புனிதா தான் கேட்டா, அதான். அவ கேட்டானா நீ யாரடி போன்னு சொல்றதுக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த வீட்ல? இல்ல அத்தை, அவ கேக்குற மாதிரி இல்ல, அதான் அனுப்பி விட்டுட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏன் அத்தை ராசாத்திய திட்டிட்டு இருக்கீங்க? இவ பண்ண காரியத்தினாலதான் கண்மணி புனிதா வீட்டை விட்டு போயிருக்கா. புனிதா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? அவளோட ஃப்ரெண்டு திவ்யாவோட பிறந்த நாளாம். இந்த அம்மா கிட்ட கேட்டாலாம். இந்த அம்மா பர்மிஷன் கொடுத்து யாருக்கும் தெரியாம அனுப்பி வச்சாலாம். அப்பா நல்ல வேலை. நான் கூட கபிலனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாலோன்னு நினைச்சேன். இவளை இப்ப என்ன பண்ணலாம் கண்மணி? சரி விடுங்க அத்தை. ராசாத்தி என்ன பண்ணுவா? அத்தை, வந்தவங்க கிட்ட போய் நம்ம இதை சொல்லுவோம். அவங்களும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பாங்க. கண்மணி, அவங்க கிட்ட சொன்னா ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்குவாங்களா? ஏன் அத்தை அப்படி நினைக்க போறாங்க? வாங்க நான் சொல்றேன், வாங்க. சரி வா. என்ன கண்மணி, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீ எங்க போயிட்ட? அது ஒண்ணும் இல்ல மாமா. புனிதா அவளோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கா. நாங்க அது தெரியாம வீடு முழுக்க தேடிட்டு இருக்கோம். என்ன அப்படியா? அப்ப எப்பதாம்மா பொண்ணை பாக்குறது? அவ வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும் மாமா. நான் வேணும்னா உங்க நம்பருக்கு அவளோட போட்டோ அனுப்பி வைக்கிறேன். மறக்காம போட்டோ எடுத்து அனுப்பிடுமா? சரிங்க மாமா. சரி. ராசாத்தி, இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடு. சரி அத்தை. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நாங்க இங்க வரும்போது எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்தோம். இல்ல சம்பந்தி, நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணும். ஜோசியர் பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு மோதிரம் போட்டுட்டா விருந்தே சாப்பிட்டுட்டு போலாம். இதுல என்ன இருக்கு? சரிங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம். வரோங்க. சரி, கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. சீக்கிரம் வா. நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சரியா? நல்லது. வரோம். போயிட்டு வாங்க. சரி, வாங்க. வரோம். வரமா? போயிட்டு வாங்க. வரோம் கண்மணி. போயிட்டு வாங்க மாமா. அண்ணா, அந்த ஹோட்டல் கிட்ட கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ உட்காரு. சரி. அம்மா நீங்களா? என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அது உன்னை தேடி இனிய வீட்டுக்கு வந்தானே பாத்தியா? இல்லம்மா, நான் மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க போய் என்னன்னு கேட்டுக்கிறேன். அப்படியா? கோகிலா, இதோ வரேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. எதுக்குடி ஃபோன் பண்ணி வர சொன்ன? போன வாரம் என் தங்கச்சி மக கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னல, ஏன் வரல? அதுவா, நான் ஒரு வேலையா போயிட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வர சொன்னா இல்லையா? மில்லுக்கு போகாம இங்க எதுக்கு வந்தா? எப்படி பார்த்தாலும் மில்லு இருக்கிற ஏரியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. என்னமோ ஒண்ணு இடிக்குதே. கோகிலா, எப்படிதான் கோகிலா அம்மா என்ன பார்த்துட்டாங்க.
என்ன சொன்ன? ஆமா, நான் எதையோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிட்டேன். நல்ல வேளை என்ன பார்க்கல, பார்த்திருந்தா அவ்வளவுதான். வா. சரி. அப்போ புனிதா கூட தான் இங்க வந்திருக்கானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஓ, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போறீங்களா? விட மாட்டேன். ஏய், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு வச்சுக்கேன், நாளைக்கு உன் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சீக்கிரம் வண்டி என்னங்க. அண்ணே போலாம். திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போறீங்களா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாளா இந்த கோகிலா? இப்பவே மரகதத்துக்கிட்ட பத்த வைக்கிறேன். எப்படி பத்திக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஆண்டி, புனிதா இல்லையா? அவ அவளுடைய ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? ஆமாமா, ஏதோ திவ்யா பாமி, அதான் அவ பேரு. ஆண்டி, நான் தான் திவ்யா. நீ தான் திவ்யாவா? ஆமா. அவ உனக்கு தானே பர்த்டேன்னு சொல்லி உன்னை பார்க்க வந்தா. எனக்கு போன மாசமே பர்த்டே முடிஞ்சிருச்சு. அத்தை, புனிதா இவ வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருக்கா. இதுக்கு ராசாத்தியும் உடந்த. ராசாத்திய கூப்பிட்டு கேளுங்க அத்தை, உண்மை என்னன்னு தெரிய வரும். ஆண்டி சாரி, நான் தெரியாம வந்து புனிதாவை மாட்டி விட்டேன். பாவம், அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா ஆண்டி, அவ வந்துருவா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. அத்தை. ராசாத்தி, அத்தை. ஏ ராசாத்தி, கீழ வாடி. வந்துட்டேன் அத்தை. ராசாத்தி. அக்கா, இப்ப எதுக்கு ராசாத்தி ராசாத்தின்னு கத்திட்டு இருக்கீங்க? கத்தாம அவளை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? அவ பண்ண காரியத்துக்கு. திவ்யா, நீ எப்படி இங்க? அத நாங்க கேட்கணும்டி. புனிதா திவ்யாவுடைய பர்த்டேக்கு தானே போனான்னு சொன்ன. ஏய், இந்த பொண்ணோட பிறந்த நாள் பார்ட்டி அது கொண்டாடத்தான் புனிதா போயிருக்கான்னு நீ சொன்ன. இப்போ அந்த பொண்ணே இங்க வந்து நிக்கிறா. இவ பிறந்த நாள் போன மாசமே முடிஞ்சிருச்சான். என்னடி பித்தலாட்டம் பண்ற? மரியாதையா உண்மையை சொல்லுடி. இப்ப புனிதா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியணும். அவளை எங்கடி அனுப்பி வச்ச? சொல்லுடி. அக்கா, சும்மா ராசாத்தி எதுக்கு மிரட்டுறீங்க? புனிதா போகும்போது ராசாத்தி கிட்ட திவ்யா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருந்தா அதுக்கு ராசாத்தி என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவாளா? அத்தை, புனிதா எங்க போயிருக்கான்னு ராசாத்திக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவளுக்கு புனிதாவை பத்தி தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் அவகிட்ட புனிதா சொல்லிட்டு போறாள. புனிதா உண்மையை சொல்லிட்டு போனாளா இல்ல பொய் சொல்லிட்டு போனாளான்னு நமக்கு எப்படி தெரியும்? அம்மா, புனிதாவுக்கு ஃப்ரெண்டு தானே, அவ எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியல அங்கிள், நான் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன், வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டேன். நீ சும்மா இருமா. நீ வரப்போய் தான் உண்மையே வெளியில வந்தது. ஐயோ, என் பொண்ணு எங்க போயிருப்பா? அத நான் சொல்றேன். நீ போமா. அவளையே அனுப்புறீங்க? சமந்தி, வெளியாளுங்களை வச்சுக்கிட்டு பேசுற விஷயம் இல்ல இது. நீ போமா. ஒருவேளை புனிதா ஓடி போனது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அந்த பொண்ணு போயிட்டா. இப்போ அது உண்மையை சொல்லுங்க. சம்மந்தி, என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் பார்த்ததை தான் சொல்றேன். நான் நம்ம கபிலனையும் புனிதாவையும் ஒன்னா டவுன்ல பார்த்தேன். என்ன பார்த்ததுமே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. புனிதா கையில பேக் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சமந்தி, சும்மா எங்க வீட்டு பொண்ணை தப்பா பேசாதீங்க. அது எங்க பொண்ணா இருக்காது. எனக்கு என்ன கிறுக்கா வீண் பழி போடுறதுக்கு? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா சூட அடிச்சு சத்தியம் பண்றேன். இந்த ராசாத்தி முழிக்கிற மொழிய பார்த்தா என் குடிய கெடுத்துருப்பா போல இருக்கு. ஏண்டி, இது உன் வேலைதானா? உன் தம்பிக்கு பொண்ணு தர மாட்டேன்னு அவமானப்படுத்தினதுக்காக என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? நல்லா இருந்த என் பொண்ணு மனச பேசி பேசி மாத்தி உன் தம்பி கூட ஓட வச்சுட்டியேடி. நீ நல்லா இருப்பியா? அக்கா, என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நீ சும்மா இரு மங்கை. அத்தை, சத்தியமா நான் அப்படி எதுவும் செய்யல. எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாதடி. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு புனிதாவுக்கு வெளியில மாப்பிள்ள பாக்குறது பிடிக்கல. அது எப்படியாச்சும் கெடுக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்த. இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவளை உன் தம்பி கூட அனுப்பி வச்சிட்ட. சொல்லுடி, எங்க அனுப்பி வச்ச? அவங்க எங்க இருக்காங்க? உன்னையெல்லாம் எப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேன். எங்க போயிருக்காங்க சொல்லு. என்ன பண்றீங்க நீங்க? அம்மா, என்னடா போ அப்படி. யாராச்சும் இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்க தொலைச்சிருவேன். அண்ணி எதுவா இருந்தாலும் பேசி தம்பி சும்மா இருங்க தம்பி. ஒரு பொண்ணை பெத்த உங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சொல்லு. என்னங்க சொல்லுடி. சொல்லு. எங்க அனுப்பி வச்ச? சொல்லு, புரியா இல்லையா? சொல்லுடி, எங்க அனுப்பி வச்ச? அவங்க எங்க இருக்காங்க? ஒரு டீ போடு. இந்த பஸ் போகுமா? அந்த பஸ் போகாதடா.